ஓம் ஸ்ரீ சர்க்குருவே சரணம். நாம் இந்த புது வருஷமானது, குரோதி வருஷமானது, மாதப்பிறப்பு, வருஷப்பிறப்பு நாளை இரவு, அதாவது சனிக்கிழமை 9:21 மாதமானது மேஷராசியிலே சூரியன் பிரவேசம் செய்கிறார். அது சமயம் முதல் இந்த குரோதி வருஷம் நிறைவு வரை பிறகும் தொடர்ந்து தான் செய்ய வேண்டும். நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது என்ன? இந்த வருஷத்திலே வீரபத்திர சுவாமியை அதிகமாக தினமும் ஒவ்வொருவரும் குடும்பத்தில் யாரும் விட்டு வைக்காமல் அத்தனை பேரும் வணங்க வேண்டும், அதிகமாக பூஜிக்க வேண்டும். அப்படி ஸ்ரீ வீரபத்திரரை எப்படி வணங்குவது, எப்படி பூஜை செய்வது, எந்தெந்த வகையிலே நாம் வணங்கலாம், ஆராதிக்கலாம், அர்ச்சனை செய்யலாம், அவரை வணங்குவதால் எப்படியெல்லாம் நமக்கு நல்ல காப்பு சக்தி கிடைக்கின்றது. ஸ்ரீ வீரபத்திரரை தமிழ் முறையிலே போற்றி துதிக்கும் அஷ்டோத்திர நாமாவளி, அவருக்கு அதாவது வீரபத்திரருக்கு உரித்தான மந்திரங்கள், மூல மந்திரங்கள், பீஜ மந்திரங்கள், காயத்ரி முத்திரைகள் போன்ற அரிய வகை ஆன்மீக விஷயங்கள், அதுவும் தமிழ்நாட்டிலே எந்தெந்த இடத்திலே எவ்வாறு ஸ்ரீ வீரபத்திரரை பக்தர்கள், ஜனங்கள், பொதுஜனங்கள், கிராம ஜனங்கள் வழிபடுகின்றனர், மலைவாழ் மக்கள் எப்படி எவ்வாறு போற்றி அருமையாக துதித்து வழிபடுகின்றார் என்பதை பற்றி விஷயங்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ வீரபத்திரரை பற்றி 2 அரிய புத்தகங்கள் நூலாக நமது சென்னை அகஸ்திய விஜய கேந்திரம் மற்றும் ஸ்ரீரங்கம் நர்பவி இடத்திலும் ஆலயத்திலும் அங்கே கிடைக்கின்றது. இந்த ஸ்ரீ வீரபத்திரருடைய வழிபாடு 2வது என்ன? வாழ்வியலிலே, வாழ்க்கையிலே அந்த வீரபத்திரருடைய பிரதான காரியம் என்ன? எவ்வளதோ பெரிய முயற்சி எடுத்து தமிழ்நாட்டிலே முக்கிய ஊர்களிலே உள்ள இந்த வீரபத்திர சுவாமியை பற்றி, அவரின் வழிபாடு பற்றி சால் பராக் என்னும் நெடிய கூறிய வாளை கொண்டு எப்படி எவ்வாறு தம்மைத்தாமே வருத்தி கொண்டு ஸ்ரீ வீரபத்திரரை பூஜிக்கின்றார்கள். மட்டை தேங்காய் மாலையை ஸ்ரீ வீரபத்திரருக்கு சாற்றி நேர்த்தி வைத்து, நேர்த்தி கடனும் செலுத்தி எதிரிகளை எவ்வாறு வெற்றி கொள்வது என்ற தகவல்கள் இவையெல்லாம் இந்த நூல்களிலே மிக அருமையாக, தெளிவாக, எளிமையாக தரப்பட்டு உள்ளது. அடியார்கள் அத்தனை பேரும் இன்றிலிருந்து உடனடியாக வீரபத்திர புத்தகத்தை உங்களுடைய பொக்கிஷமாக வாங்கி நீங்கள் நமது ஆயுளுக்கு பிறகு அடுத்த தலைமுறைக்கும் அதை வைக்க வேண்டும். இந்த புத்தகம் பற்றிய விவரமெல்லாம் நமது சென்னை அகஸ்திய விஜய கேந்திரத்திலும் ஸ்ரீரங்கம் நர்பவி கேந்திரத்திலும் கிடைக்கும். தொடர்பு எண்ணையும் இதில் சேர்த்து உள்ளோம். ஏனென்றால் விரோதி வருஷத்திலே நாம் எதையுமே வருமுன் பார்ப்போமே, பத்தத்துக்கு பிறகு செய்கிறது ஒரு முறை இருக்கும். என்ன நல்லது வந்தால் யாரும் அதை பற்றி நினைக்கிறது கிடையாது. ஏதோ ஒரு கெடுதலோ கஷ்டமோ சோதனையோ வரும்போது படாத பாடுபடுகிறோம். ஒரு துளி ஊதுபத்தினுடைய நெருப்பானது நம் உடலிலே ஏதோ ஒரு பாகத்திலே பட்டால் எவ்வளவு துடிக்கிறோம். ஒரு சின்ன குண்டூசி முள்ளை விட இன்னும் தெரியுது, அதை விட கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன முள் குத்தினா எப்படி துடிக்கிறோம். அப்படியெல்லாம் வராமல் இருப்பதற்கு காவந்தாக காப்பு சக்திகளை அள்ளித்தரும். உடனே அப்படியே ஓடியெல்லாம் இருக்குது, பக்கத்திலேயே நம்ம பின்னாடி நிழலோடு நிழலாக நம்மோடு வீரபத்திரர் வருவார், நமக்கு அனுகிரகம் படுவார். ஏன் ஒரு சித்தன் சொல்லியிருக்கான்னா எந்த தேவதையும் கட்டுப்படும். எந்த தேவாதி தேவர்கள் 30 கோடி இல்லை, 30 கோடி லட்சத்தினுடைய தேவதைகள்லாம், அண்ட சராசர தேவதைகள்லாம் சித்தன் சொல்கிற வாக்கு கட்டுப்படுவார். அதனால தான் எல்லாவற்றிற்கும் ஒரு குரு வேண்டும், குரு முகம் வேண்டும், குருநூல் வேண்டும், குரு சொல்லியதை கேட்க வேண்டும். ஒரு குருவை இறுக்கி பிடிச்சிக்கணும், விட்டுறக்கூடாது. அது மாதிரி மனசார ஒரே குருவை பின்பற்றி எத்தனையோ மகான்கள் இருக்கா, அவள் நம்மளாம் வணங்குறதுலாம் உண்டு. நமக்குன்னு ஒருத்தர் எந்த குரு வழிகாட்டினாரோ அவரை கையில் வச்சுக்கணும்.
எத்தனையோ ஜீவசமாதி, எத்தனையோ திருக்கோவில், பல கோடி ஊர்கள் தேசங்களில் அங்கங்கே ஆலயங்கள், மகான்கள், ஜீவாலயம், பிருந்தாவனம், திருவிரிசல், இப்படி அதிஷ்டானம் இப்படியெல்லாம் இருக்கிறது. இருந்தாலும் அவர்களுக்குன்னு ஒரு வழிகாட்டும் குரு தான் உண்மையான வாழ்க்கை வழிகாட்டு குரு. அதுக்கு தான் குலகுரு, குல தெய்வம், இஷ்ட தெய்வம், கிராம தெய்வம், வன தெய்வம், இப்படி நட்சத்திர தேவதைகள், நதி தேவதைகள், ஜல தேவதைகள், தீர்த்த தேவதைகள், சமுத்திர தேவதைகள், இது மாதிரி எல்லா தேவதைகளையும் நாம் வணங்கித்தான் ஆக வேண்டும். சாப்பாடு என்று சொல்லப்போனால் எத்தனையோ விதமான, எத்தனையோ முறையான அவர்களுக்கு விருப்பமான உணவுகளை ஏற்றுக்கொள்கிறோம், பிறருக்கும் கொடுக்கிறோம். வருகின்ற உபச்சாரம் செய்கின்ற எல்லா உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கு பல சுப நிகழ்ச்சிகள், திருமண நிகழ்ச்சிகள்லாம் அப்படி செய்வது போல அவரவர்களும் இதை நித்தியமும் ஒரு கடமையாக, நித்திய கடமையாக இது செய்துதான் ஆக வேண்டும். இப்படி அடித்து சொல்லுகின்றோம் என்றால் காரணம் இருக்கும் இல்லையா? வந்ததுக்கு பிறகு எதுக்கு நம்ம சொல்லுவாங்களே, முழுசும் கஷ்டப்பட்டதுக்கு பிறகு அப்படியெல்லாம் வரக்கூடாது. நாளைக்கு 9 மணி 21 நிமிடத்தில் இரவிலே சூரிய பகவான் மேஷராசியிலே வர இருப்பதால் நாளை மாலையே உங்களுடைய இல்லங்கள், ஊரில் உள்ள ஆலயங்கள், சிறு கோவில், பெரிய கோவில்களிலே நல்ல வாழை மரம் தோரணம் கட்டி, மாவிளை எல்லாம் கட்டி அலங்காரம் செய்து, கலச கும்பஸ்தாபனம் செய்து, நவகிரகத்தினுடைய கோலங்களை வரைந்து, பச்சரிசி மாவில் வரைந்து அந்த கிரகங்களை ஆவாகனம் செய்து உறங்க செல்வதும், காலை எழுந்து விஷு தரிசனம் என்கின்ற பல்வகை பலவிதமான கனி தரிசனமும் பார்த்து வாழ்க்கையிலே நமது குரு, அவரவர் குரு, எங்களுக்கு வாரதியார் வெங்கட்ராமேஸ்வரர் குரு, நிறைய பேரையும் வணங்குகிறோம். அதனால் உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கல். வருடப்பிறப்பிலே அவரவர்கள் குலதெய்வத்திற்கு சென்று கோயிலிலே அந்த கோயிலுக்குள்ள படையல்கள், அபிஷேகங்கள் அதில் கூட்டாக பங்கு பெற்று, நித்தியமும் விஷ்ணுபதி புண்ணியகாலம் நடக்கின்ற இடம் நெல்லித்தோப்பு, நித்தியமும் பிரதோஷம் நடக்கின்றது கும்பகோணம் அருகே கொர்க்கை. நித்தியமும் எல்லா கோயிலும் இறைவன் இருக்கின்றார். நித்தியம் தினமும் இறைவனை பூஜிக்கின்ற மகான்கள், சித்தர்களுடன் தேவாதி தேவர்கள் எல்லாம் வந்துதான் செல்கின்றார்கள். அதனால் நாளைக்கு என்று ஒதுக்கி வைத்தால் வாழ்வில் ஒரு நாள் நாம் ஏமாந்துட்டோம், கைவிட்டுட்டோம். அதனால் நித்திய அனுஷ்டானம், சந்தியாவந்தனத்தை எளிமையாக சின்ன சின்னதாக பண்ணுங்கள். உபகாரங்கள் செய்யும் பொழுது நமக்கு என்ன தேவையோ இறைவன் கொடுப்பான். அதனால் காலையில் எழுந்திருக்கும் பொழுது தேவையற்ற பேச்சுக்கள், இந்த கெட்ட சகுனமான பேச்சுக்கள் பேசக்கூடாது. ஹரிஹரி ஹரிஹரி ஹரிஹரி, சொர்ணமிகி சொர்ணமிகி சொர்ணமிகி, ஓம் ஜெட்டாதேவி தமித உத்தால மகர்ஷியே போற்றி போற்றி. இப்படி ஓம் கோமதி அம்பிகா சமேத ஸ்ரீ சங்கர நாராயண சுவாமினே நமகான்னு சொல்லணும். அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவான்னு சொன்னால் அன்னைக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சம் வராது, அந்த வாரத்துக்கே வராது. அப்போ தினமும் சொல்லும் பொழுது நிறைய அன்னதானம்லாம் பண்ணலாம், தர்மங்கள் பண்ணலாம். ஒருத்தரிடம் கையேந்த வேண்டாம், ஐயா சாமி எனக்கு இல்லை அப்படின்னு. தரித்திரங்களே வராமல் சௌக்கியமாக இருக்கலாம். தினமும் கங்கா, யமுனா, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதே, சிந்து காவேரி ஜலதேவதைகளை வணங்கி தலையில் தெளித்து கொண்டு ஸ்நானம் செய்வதும், நாளை சனிக்கிழமையாக ஆண்கள் எண்ணெய் ஸ்நானம், நல்லெண்ணெய் ஸ்நானம் செய்வதும், எண்ணெயிலே அவரவர்கள் முகத்தை பார்த்து பெரும் அகண்ட விளக்கேற்றுவதும், புது பாய், தலகாணி, போர்வை, படுக்கை இவைகளை வசதியற்றவர்களுக்கு வாங்கி கொடுப்பதும், காலணி, புது காலணி இவையெல்லாம் செருப்பு கொடுப்பதும் அளவற்ற நல் பலன்களை ஸ்திரமாக நமக்கு கொடுக்கும். ஒன்று போய் ஒன்று ஏதோ ஒரு கஷ்டம் வந்ததுனாக்க காரணம் என்ன? யாரோட நம்மளுடைய கண்ணே நமக்கு படுமே, அடுத்தவா கண் வச்சான்னு சொல்ல முடியாது. நமக்கே ஒரு ஆச்சரியமான ஒரு இருக்குமே, நம் கண்ணே நமக்கு படும்னு சொல்லுவாங்க. அப்படி பல கண் திருஷ்டி தோஷங்களை எல்லாம் நிவர்த்தி செய்கின்ற ஒவ்வொரு நாளும் ததேவ லக்னம் சுதினம் ததேவா, தாராபலம் சந்திரபலம் ததேவா, வித்யாபலம் தெய்வபலம் ததேவான்னு எல்லா நாளும் நல்ல நாளே ஆசரு, நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே என்று செய்யவும். மாதப்பிறப்பு தர்ப்பணமானது, வருஷப்பிறப்பு மேஷ ரவி சங்கிரமண தர்ப்பணமானது ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக செய்யுங்கள். ரொம்ப விசேஷமான நல்ல பலன்களை கொடுக்கும். இப்படி செய்யும் பொழுது நீங்களே பல பேருக்கு எடுத்து உரைக்கின்ற ஞானம் வரும். அகசிய விஜயத்தை பஞ்சாங்கம் படிக்க வரவில்லை,
தெரியல. அகஸ்திய விஜய புத்தகத்தை வைத்து அடிமை கண்ட ஆனந்தம் படிங்க. ஒவ்வொரு இறை கோயிலை பற்றி எழுதியிருக்கின்றார்கள். அதை படிங்கள், அதை வாசியுங்கள். பஞ்சாங்கம் படித்தால் என்ன பலனோ அதை விட கோடான கோடி பலன் உண்டு. ஏன்னா ஞான பத்திர கிரந்தத்தை தமிழில் ஆக்கி நீங்கள் படிக்கும் பொழுது அந்த தேவதைகள், அந்த சித்தர்கள் பரம ஆனந்தம் கொண்டு அருளையும் அன்பையும் அளப்பரிய செல்வ வளங்களையும் அள்ளி அள்ளி தருகின்ற நல்ல நாளாக இருக்கட்டும். எதுவும் என்னுடையதில் அனைத்து உதவி அருளாளர் அருணாச்சலா.